நீங்க சொன்ன மாதிரி கோயில் பிரகாரத்தை 2 முறை சுத்தி வந்துட்டேன். சரிம்மா, நீ போ. கார்த்தி தம்பி, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு கலசத்தை கையில வச்சுக்கிட்டு கோயிலை சுத்தி வர சொன்னீங்க? இவங்க இவ்வளோ பெரிய பழியை என் மாமா மேலே போடும்போது இதை யாரோ சொல்லி தான் இவங்க செய்கிறாங்கன்னு தோணுச்சு. அதான் கோயில் கலசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபோனை போட்டு வச்சேன். தம்பி, கோயில் கலசத்துக்குள்ள எதுக்கு ஃபோனை வச்சிங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் பிடிபடலையே தம்பி. இவங்க கோயிலை சுற்றி வரும்போது இந்த பிளானை போட்டு கொடுத்தவன் கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். பாரு, किधर क्या करता है माँ? नमस्ते वनकम சார். எதுக்காக பாரு எங்க நிக்க வச்சிருக்கீங்க? இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஹாஜி, இவங்களே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து துபாய் போக போறோம். அங்க போய் நானும் இவங்களும் ஒரு புது வாழ்க்கைய வாழ போறோம் ஜி. சேட்டு, நீயும் இந்த பொண்ணு சேர்ந்து வாழ போறீங்கன்னா அப்ப ராஜராஜ ஐயா கூட இந்த பொண்ணு சேர்ந்து வாழ்ந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ராஜுவா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. போற சமாளிச்சு வாங்கின காசுக்கு அப்படியே அமைதியா இருந்துருவோமா, இல்ல சேட்டு மூலியமா வர மகாலட்சுமியே வேணான்னு சொல்றதா? இல்ல, 5-10க்கு இப்படி கஷ்டப்படுறதை விட பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த சேட்டுக்கிட்ட சரணடைஞ்சிட வேண்டியதுதான். இல்லைன்னா இவனை விட பெரிய பார்ட்டி பணக்காரன் நம்ம கிட்ட இல்ல. பாரு, யார் இந்த ராஜு? உன்னை எப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த தெரியுமா? ஆனா நீ இப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியாம போச்சு. ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இங்க நிக்கிறாரே ராஜராஜன் ஐயா. இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஏமா, நீ என்ன விளையாடுறியா? இல்ல இங்க இருக்கவங்களை எல்லாம் பார்த்தா வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தெரியுதா? தப்புதாங்க ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சேட்டு, நீயும் என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே எப்பவும் உனக்காக மட்டும்தான் வாழுவேன். என்ன நம்பு. ப்ராமிஸா பாரு? ப்ராமிஸா? பகுத் அச்சா, பகுத் சுக்ரியா. ஒரு பெரிய மனுஷன் ராஜராஜா ஐயா மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய சுமத்திட்டியே. உண்மை தெரிஞ்ச பிறகும் எந்த பயமும் இல்லாம இவ்வளவு அசால்ட்டா பேசுற. இந்த பொம்பளைக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். யார் மேல தப்புன்னு தான் தெரிஞ்சிருச்சுல. இப்ப கலச பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். தாராளமா வாங்க போலாம். வாங்க. மௌனே, என்ன மௌனே இப்படி ஆயிடுச்சு? அந்த பொண்ணை வச்சு எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம பிளான் பண்ணா, கடைசியில எவனோ சேட்டு கூப்பிட்டான்னு கிளம்பி போயிட்டாளே. இவ்வளவு போய் நம்பணுமே. நல்ல வேலை அந்த போனை யாரும் செக் பண்ணல. ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா நான் பேசின பேச்சுக்கு மொத்த பேரும் சேர்ந்து என் முதுகுல டின் கட்டியிருப்பாங்க மௌனே. நானே அந்த ராஜராஜன் பூஜையில உட்காந்துட்டானேன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற. ஏய், நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு இப்ப எனக்கே ஆப்பு வைக்கிறியா? நீ இப்படி ஒரு பச்சை துரோகியா மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. என் பிளானை கெடுத்து ஊர் முன்னாடி உண்மையை உடைக்க உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும். உன்னோட ஆட்டத்துக்கு நான் முடிவு கட்டுறேன்டி. இங்க பாரு சந்திரகலா, நீ எங்க வேணா போய் சொல்லிக்கோ. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. நான் அதை பார்க்க வேணாமா? அது மட்டும் இல்லாம நானும் குடும்ப குட்டின்னு வாழ வேணாமா?
நீ கொடுத்த பணத்தை விட எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அதனால தான் உண்மையை சொன்னேன். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டாலே. பாரு, இது சாமுண்டீஸ்வரி அம்மாவோட கரன்னா? செல்ல பாரு செல்ல, அவங்க கிட்ட போய் நெண்ட உண்மையெல்லாம் சொல்லு பார்வதி. சேட்டு, என்ன சொன்ன சேட்டு? அவங்க கிட்ட நெண்ட உண்மையை சொல்ல சொன்னேன் பாரு. அது இல்ல சேட்டு, முறையா என் பேரை சொல்லி பார்வதின்னு கூப்பிட்டுருக்க. ரொம்ப முக்கியம். சகல என்னை இவகிட்ட கோர்த்து விட்டுட்டியப்பா. என்ன சேட்டு, எதுவுமே பதில் சொல்லாம இருக்க? மனசுக்குள்ள இருந்தது வார்த்தையா வெளியே வந்துருச்சு போல. வா பாரு, நம்ம வந்து வெளியே பார்ப்போம். போ. கர்ராக அண்ணா பொறுக்கானா? அம்மா, அம்மா, சீக்கிரம் மாட்டாங்க. அத்தை, அம்மா, அக்கா, அக்கா என்ன? யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? இவர் யாரு? நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? ரேவதி, உனக்கு இவங்கள தெரியுமா? அம்மா, அப்பா மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்தது வேற யாரும் இல்ல, இவதான். காசுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சீ, நீயும் ஒரு பொண்ணுதானா? அவர் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? அவர் மேல இப்படி ஒரு பழிய போட்டியே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன் கழுத்தை நெருக்கணும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. யாரோ சொன்ன பேச்சை கேட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். காசு கொடுத்தா நீ அப்பாவே தப்பா பேசுவியா? தப்புதாம்மா. தப்புதான்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட. உன்னால அத்தனை பேர் முன்னாடி என் குடும்ப கௌரவம் சந்தி சிரிச்சு போச்சு. அத உன்னால திருப்பி தர முடியுமா? அம்மா, இவங்க தான் செஞ்ச தப்ப ஒட்டுக்கிட்டாங்களேம்மா, மன்னிச்சு விட்டுருங்கல்ல. யோ, நீ யாரியா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்கியா? இவரை எதுவும் சொல்லாதீங்கம்மா. தப்பு பண்ணது நான் தான்.